ஒரு வழியாக முயலோட கூடு கட்டி முடிச்சிட்டேன். இனி ஜஸ்ட் இந்த போர்டை மட்டும் மேலே போட்டு ஒரு டார்பாயும் போட்டால் கூடு ரெடி. கேப்ஷன் வச்சிடலாம், ஹவு டு பில்ட் 0 காஸ்ட் ரேபிட் கேஜ் அப்படின்னு. ஆனால் மொத்தமாகவே செளி, அப்புறம் இந்த ஜஸ்ட்டு கிரிப்புக்கு மட்டும் இந்த பலவை வச்சுருக்கேன். இது இந்த வீடு வேலையில் மிச்சமாக வந்த பலவை தான் இது. இன்றைக்கி தொட்டு இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், புதிய வீடு கொடுத்துருவேன். எல்லாமே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி 1.5 மாதம் ஆயிடுச்சு. இனி வெளியே விட்டால் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாத்தையுமே வெளியே விட்டுட்டேன். அப்புறம் சில்கிக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கு தான் ப்ரோ. மார்னிங் ஈவினிங் 2 டைம் தான் வைப்பேன். தண்ணி 3 நேரமும் வச்சுருவேன். எப்போவுமே தண்ணி அவங்க நிறைய குடிப்பாங்க, அதனால் தண்ணி எப்போவுமே இருக்கும். மற்ற சிக்கன் ஃபீட், இந்த ஹென் ஃபீட் இருக்குல்ல, கோழியோட தீவனம், அது கொஞ்சமாக வைப்பேன், ஒரு லிமிட்டடாக. ஏன்னா உள்ளே தானே இருக்குது, அதனால் அதே போதும். உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா, இப்போ ப்ரீடிங் பண்ண போகிறீங்கன்னா சின்னதாக ஒரு வலை செட்டப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி 2யுமே விடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு மட்டும் அந்த முட்டை போடுறதுக்கு ஒரு சாப்பாடு இருக்கும், லேயர் ஃபீடு அப்படின்னு, அதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியே விட்டால் ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கேஜுக்குள்ளாடியே வச்சு ப்ரீட் பண்ணுறதை விட ஓப்பனில் விடுங்க, சூரிய வெளிச்சம். அப்புறம் அது கொஞ்சம் ஓடி ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். முடிஞ்சால் மத்தியானம் கொஞ்சமாக, எப்பவும் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ஆனியனும் கொடுத்து கொஞ்சம் புல் அதெல்லாம் பறித்து போடுங்க, நல்லாவே இருக்கும். இதெல்லாமே சின்ன பேபிஸ் தான். நெக்ஸ்ட் டைம் இதெல்லாமே தான் யூஸ் பண்ணணும். இந்த தடவை வச்ச முட்டையில் எனக்கு கொஞ்சம் லாஸ் தான். ஏன்னா கவனிக்காமல் விட்டுட்டேன்னா, கவனிக்காமன்னா யூஸ்வலாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 21 நாளைக்கு அப்புறம் பொரிச்சதுக்கப்புறமா தான் நான் போய் பார்ப்பேன். இந்த தடவை வேறு ஏதோ கோழி உள்ளே போய் முட்டை போட்டு ஃபைட் ஆகி எல்லாமே முட்டையை டேமேஜ் பண்ணிடுச்சு. கவனக்குறைவுன்னு சொல்ல மாட்டேன், எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். சரி, நெக்ஸ்ட் டைம் நீ கிளியராக பண்ண வேண்டியது. மெடிசின் அப்படின்னு எதுவுமே கொடுக்க மாட்டேன் ப்ரோ. மெடிசின் இதுவளுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது எப்போவுமே செப்பரேட்டாக இருக்கிறதுனால நோய் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே வராது. சின்னதாக பேபிஸாக இருக்கும்போது வர்றது இல்லாமல் பெருசானதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஹார்டான ப்ரீட் தான், இதுக்கு ஒன்றுமே வராது.